இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 8 11th நியூமெரிக்கல் ப்ராப்ளமாக நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். என்ன இந்த ப்ராப்ளம் அப்படின்னா, லித்தியம் பரப்பின் மீது 1800 ஆம்ஸ்ட்ராங் அலைநீளம் கொண்ட புற ஊதா கதிர் படுகிறது. லித்தியத்தின் பயன்தொடக்க அலைநீளம் 4965 ஆம்ஸ்ட்ராங் எனில் உமிழப்படும் எலக்ட்ரானின் பெரும ஆற்றலை கணக்கிடுக. ஸோ இதான் வந்து கொஸ்டின்ஸ். Then the UV light of wavelength 1800 angstrom is incident on a lithium surface whose threshold wavelength is 4965 angstrom. Determine the maximum energy of the electron emitter. So emissions of the electron உடைய maximum energy என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So for K maximum is equal to what? இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்னுடைய நோக்கம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, wavelength lambda is equal to 1800 angstrom and then threshold wavelength lambda naught is equal to 4965 angstrom நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இது எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, from the Einstein photoelectric equations, H nu is equal to H nu naught plus K maximum. So now we want to find the K maximum. K maximum is equal to H nu minus H nu naught. So finally we replace the nu HC divided by lambda. So minus HC by lambda naught. When the K maximum is equal to common HC வெளியில் எடுத்துங்க. So remaining என்ன சார் இருக்கும் அப்படின்னா 1 by lambda minus 1 by lambda naught. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நியூமெரிக்கலாக வேல்யூஸ் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். தென் H is equal to 6.626 into 10 to the power of minus 34 into C இனுடைய வேல்யூஸ் 3 into 10 to the power of 8 into 1 by lambda. Lambda பார்த்தீங்க அப்படின்னா 1800 angstrom 10 to the power of minus 10 minus 1 divided by lambda naught 4965 into 10 to the power of minus 10 angstrom மீட்டர். ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாகர்தம் பார்த்துட்டு இது சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா உனக்கு ஃபைனலாக என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 70 சம்திங்ஸ் நம்மளுக்கு வரும். இது நீங்கள் எலக்ட்ரான் வோல்ட்டில் நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கறதுனால 1.6 in 10 to the power of minus 19 அப்படிங்கிற வேல்யூஸில் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உனக்கு ஃபைனலாக என்ன சார் வரும் அப்படின்னா 4.39 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வரும். ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு ஆர் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா 4.40 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அந்த லித்தியம் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய எலக்ட்ரானுடைய மேக்சிமம் எனர்ஜி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.